அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லபடியாக நாடகத்தை துவங்கியாச்சு. துவங்கியாச்சு இல்லை, ஒன்றும் சந்தேகம் இல்லையா? துவங்கிட்டான். துவங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக துவங்கி விடலாம். அதை நல்லபடியாக கொண்டு முடிக்கிறது தான் பெரிய கஷ்டம். எப்படி முடியுமோ, என்னமா முடியுமோ, எங்கே போய் முடியுமோ, இல்லை பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நல்லபடியாக முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கூட்டமும் அமோகமாக இருக்கு. இதுக்கு மேலே கூட்டம் வேணாம். இருக்கிற கூட்டம் இப்படியே இருக்கணும் விடிய வரைக்கும். ஆனால் சந்தேகம் தான் என்ன, அது 12-12:30 வரைக்கும் தான் அந்த விரப்போடு உட்காந்துருக்கான். அப்புறம் 1 மணி 1:30 மணி ஆச்சுனாக்கா லேசாக ஒரு கை பின்னாடி போகும், ஒரு கை அப்படி முட்டு கொடுத்து உட்காராது. அப்புறம் 2-2:30 பார்த்தோம்னாக்கா 2 கையும் பின்னாடி வந்துடும். 3-3:30 முறிய வரும்போது 2 காலையும் நீட்டி மல்லாக்கா மட்டம் வந்துடும். இருக்க முடியாது, அவ்வளோதான் உடம்புல தெம்பு. இப்போ உள்ள சாப்பாடு அப்படி இருந்தால் தம்பி இப்பயே படுத்துட்டேன் மத்தியா, அதனால தப்பு இல்லை. ஏன்னா இப்போ சாப்பிட்றதே விஷத்தை தான் சாப்பிட்டு இருக்கான். நல்ல சாப்பாடு இப்போ கிடையாது. கம்மங்கூழு கேப்பக்கூழு குடிச்ச கையெல்லாம் கின்னுன்னு உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த உடம்பு அப்படி. இப்போ அப்படி இல்லை, 2 இட்லி சாப்பிட்றேன், 1 வடை சாப்பிட்றேன், அதுக்கு இத்தனை சிகரெட்டு அது செமிக்கிறது கிடைக்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கு உடம்புல தெம்பு? அதனால இப்போ இருக்க காலத்துக்கு உட்காந்து பார்க்கறது கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. நான் யாரையும் தூங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் அவங்கள தூங்கக்கூடாதுன்னு சொல்லணும்? இது எனக்கு தேவையா? எங்கிருந்து எங்கே வந்து யார் ஊரில் யார் சோத்தை தின்னுட்டு யாரை தூங்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? நாடகக்காரங்களுக்கு திமுறா அப்படி நம்மளை கேட்டுவிட்டாங்கன்னா தப்பாக போகும். அதனால் முடிஞ்சால் முழுங்க, முடியலைன்னா தாராளமாக படுத்து தூங்குங்க. தூங்குற ஆளுங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க தட்டிக்கிட்டு எழுப்பப்படாது. இங்கே யார் பப்புன்னு வந்தாச்சு, இங்கே டான்ஸ் வந்துருச்சு அப்படிலாம் எழுப்பி காட்டாதீங்க. உலகத்திலேயே செய்யக்கூடாத பாவம் 2 தான். என்னென்ன? கொலை கூட பண்ணலாம், அதுக்கு கூட மன்னிப்பு கிடைச்சிடும். கருணை மணி போட்டோம்னா தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையாக மாற்றிடுவாங்க. அதனால மன்னிப்பு கிடைச்சிடும். மன்னிக்கவே முடியாத பாவம் 2 என்னடான்னா, ஒன்று தூங்குறவனும் எழுப்புறது. இது நான் சொல்லலை, ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மயானத்தில் நின்று புலம்பியிருக்கான். தாரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனா, தாரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினா, தூங்குறவனை நான் எழுப்பினா என்னை ஏன்டா சுடுகாட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அப்படின்னு ஹரிச்சந்திரன் கேட்டான்னா அது பாவம் தானே. அப்போ தூங்குறவர்கள் எழுவு பாவம். இன்னொரு பாவம் அதை காட்டில் கொடிய பாவம் இருக்கு. அது என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கும்போது போய் எட்டி பார்க்கறது, இடைஞ்சல் பண்ணுறது, கதவு ஓட்டையில் கண்ணை விட்டு பார்க்கறது, கல் எடுத்து அவங்க மேலே எரிகிறது, 10 பேரை கூட்டியாந்து இங்கே வேறு என்ன செய்கிறாங்கன்னு பாருன்னு காட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு திரியணும்னு புராணங்கள் சொல்லுது. நான் சொல்லலப்பா. அதனால் அந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் உட்காந்து நல்லபடியாக கூத்து பாருங்கள். இந்த கூத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க, நாடகத்தை பார்க்கணுங்க, நாடகத்தை கேட்கணுங்க, ஒன்று சொன்னா போல் அமைதியாக இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரிகளை வணக்கம். கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க. என்னென்ன நடக்குதுன்னு
பலே பலே. முதல்ல நான் நோட்டீஸ் வாசிக்கிறேன். சரி. என்னண்ணே? சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொட்டி மிருதங்கம்லாம் வாசிங்க. ஏன்னா சேர்ந்து வாசிக்கப்படாது. ஆஹா. சேர்ந்து வாசிச்சோம்னா என்னன்னு விளங்காமல் போயிடும். ஏன்னா நம்ம பேசுறது கேட்கணும்ல. பாட்டுக்கு வாசிக்கலாம், பேச்சுக்கு வாசிக்க முடியாதுல்ல. இன்னொரு சமாச்சாரம், எனக்கு கூட்டு சேர்ந்து செய்யற வேலை பிடிக்காது. எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது, கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னார். ஏன்? கூட்டு சேர்ந்து போனோம்னா நம்மளை குட்டிச்சவரை ஆக்கிடுவேன், நம்ம கூடவே வருவேன், நம்ம காசுல தான் உட்காந்து சரக்கு அடிப்பேன். நல்ல போதையானவனே நம்மளை மட்டையாக்கி கடையிலே போட்டுட்டு நம்ம சோப்பில் இருக்க காசு எடுத்து ஆட்டோ வச்சு அவன் வீட்டுக்கு போயிடுவான். போகிற வழியில் சும்மா போக மாட்டேன், நம்ம வீட்டில் இறங்கி சொல்லிட்டு போவேன், என்ன ஓம் புருஷன் ஓவரா போதையை போட்டு கடையிலே படுத்திருக்கேன். இது நமக்கு தேவையா? வாங்கி கொடுத்து வாங்கப்படுறதுக்கு நம்மளா ஒரு கோட்டரை வாங்கினோமா, வீட்டில் போனோமா, சாப்பிட்டோமா, நிம்மதியாக தூங்கி எழுந்துச்சு வந்தோமா, அதுதான் நல்லது. அதனால நம்ம சோலோவா தனியாகவே போய்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கமனூர் தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் பிரான்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மலைநாட்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த சிங்கார கலைஞர்களில் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த வள்ளி திருமண நாடகத்தை எதுக்காக ஊரில் வைக்கிறார்? இப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகங்களில் பல நாடகங்கள் இருக்கு. ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி, பக்த மார்க்கண்டையன், சதி லீலாவதி, சீமந்தனி, இப்படி எக்கச்சக்கமான நாடகங்கள் இருக்கு. இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வள்ளி திருமண நாடகத்தையே தொடர்ச்சியாக எல்லா ஊர்களையும் வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அது காரணம் இருக்கு. இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து நிறைவு பெறும் வரை, நிறைவுனா வள்ளியும் முருகனும் மாலை மாத்திர காட்சி வரைக்கும் யார் இருந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னொன்று சொல்லுவான், என்ன செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அது பொய், அதெல்லாம் சும்மா சொல்றது. செவ்வாய் தோஷம்லாம் நாடகத்தை பார்த்தா நீங்குமாக்கு, அதெல்லாம் டுபாக்கூர் வேலை. எந்த தோஷமும் நீங்காது. ஒன்று சொல்றேன், செவ்வாய்ங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. முதல்ல செவ்வாய் ஒரு ஜாதகத்துல எவனுக்கு வலுவா இருக்கோ அவனுக்கு தான் சொத்து பத்து சேரும். ப்ராப்பர்ட்டி சேரணும்னா செவ்வாய் அங்க இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்பதான் என்ன, இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானம், அதான் கல்யாணத்துக்கு உகந்த இடம். அங்க செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அதே இடத்துல செவ்வாய் இருக்கிற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது ஒரு தோசையும் இல்லை, இட்லியும் இல்லை, ஒரு கழுதியும் இல்லை. நம்மளால அது தெரியாம தான் போட்டு உழைப்பிட்டு கிடைக்கும். இன்னொரு விஷயம், எந்த தோஷமும் எந்த கிரகமும் நம்ம ஜாதகத்திலிருந்து என்ன எழுதி வச்சானோ அப்படித்தான் நடக்கும். எந்த கோயிலுக்கு போய் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் தீராது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சனி பகவான் ஒருத்தனுக்கு வந்துட்டான்னா சனியில பல சனி இருக்கு. மங்கு சனி, பொங்கு சனி, அத்தாஷ்டம சனி, அட்டமத்து சனி, ஏழரை நாட்டு சனி, கண்ட சனி, கடைசியில் வரணும் மரணச்சனி. இப்போ இதில் இத்தனை சனி இருக்கானே, இந்த சனி பகவான் 7.5 வருஷம் ஒருத்தனை ஆட்டி படைக்கணும்னு வந்துட்டான்னா அவன் ஆட்டித்தான் தீருவான். நம்மால் சொல்லுவான், நீ போய் நவக்கிரகத்துக்கு எள்ளு விளக்கு போடு, சரியா போயிடும். எப்படி சரியா போகும்? ஒன்றும் போகாது. போய் எள்ளு விளக்கு போட்டு கும்பிட்டோம்னா கொஞ்சம் அதோட வேகம் குறையும், அவ்வளோதான். அடிக்கிறவன் அடிச்சு தான் தீருவேன், ஆனால் கொஞ்சம் லேஸ் வாசா விடுவேன். என்ன 4ஆவது மாடியிலேருந்து விழுந்தோம்னா செத்து போவோம், 2ஆவது மாடியிலேருந்து விழுந்தோம்னா கை கால் முறியும், அவ்வளவுதான். லேசாக கை கால் உடஞ்சதோட போட்டும் உசுறு எடுத்துப்படாத அப்படின்னு போய் அவனை கும்பிட்டுட்டு வரமே தவிர அவன் வேலையை அவன் செஞ்சுதான் தீருவேன். கணக்கு வாத்தியார் வந்தால் கணக்கு பாடம் நடத்தித்தான் தீருவேன், தமிழ் வாத்தியார் வந்தால் தமிழ் பாடம் நடத்தித்தான் தீருவேன், நடத்தாமல் போக மாட்டேன். கொஞ்சம் லேசு வாசா லேசாக அடிச்சுட்டு போப்பான்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி ஏன் இந்த நாடகத்தை வைக்கணும் திரும்ப கேட்குறேன். இந்த நாடகத்தை வச்சா என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், புள்ள பிறக்காதவங்களுக்கு புள்ள பிறக்கும், புள்ள பிறந்தவங்களுக்கு அடுத்த பிள்ளைக்கு அடி போடுவாங்க. இது ஒரு கேள்வியா? நல்லது நடக்கும்னா அதோட விட வேண்டியதானையா? இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கும் நாடகக்காரங்களுக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? எப்படின்னா, முருகன் உங்களை காட்டில் எங்களுக்கு சொந்தக்காரன். எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க உசுர புறம் படைச்சது யாருன்னு கேட்டா நம்மளால என்ன சொல்லுவேன், பிரம்மா தான் படைச்சான்னு சொல்லுவேன். ஆமா, அதான் உண்மை. ஆனா நாடகக்காரங்களை படைச்சது பிரம்மா இல்ல, முருகன். எப்படி முருகன் எப்படா படைச்சான்? குழப்பமா இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்றேன். முருகனுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? பாக்கியா சண்டை, வரப்பு சண்டையா, அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை என்னடான்னா, பிரம்மா நடந்து வந்துகிட்டு இருக்காரு, முருகன் எதுக்கு வர்றாப்புல, முருகன் பிரம்மாவை பார்த்து கேட்கிறார், ஓ பிரம்மா, நீ தானே படைக்கிற, எதை அடிப்படையாக வச்சு படைக்கிற? பேசிக் என்ன? இப்போ ஒரு உப்புமா கிண்டணும்னா உப்புமா கிண்ட என்னென்ன வேணும்?
ரவை வேணும், தண்ணி வேணும், எண்ணெய் வேணும், கடுகுளுந்தம் பருப்பு வேணும், சட்டி வேணும், எண்ணெய் நெருப்பு வேணும், அடுப்பு வேணும், எல்லாம் வேணும்ல. இருந்தா தானே உப்புமா கிண்டலாம். நீ ஒரு உசுரை படைக்கிறேன்னா எதை வச்சு படைக்கிறேன்னு முருகன் கேட்டு விட்டான். பிரம்மாவுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன குழப்பம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. சரஸ்வதிக்கு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. இவர் கூப்பிட்டுருப்பாரு போல, அந்த அம்மா வரமாட்டேன் இருக்கும் போல இருக்கு. ஏதோ டென்ஷனில் அப்படியே வந்துட்டு இருந்திருக்காப்புல. அது வந்து முருகா அப்படின்னு தலையில் தட்டியிருக்காரு. பார்த்தேன் முருகன் மடார்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினேன். முண்டை உனக்கே தெரியல, நீ என்னத்துக்கு படைக்கிற அப்படின்னு தூக்கி பிரம்மாவை ஜெயிலில் போட்டான். எந்த ஜெயிலில்? மதுரை ஜெயிலில். உண்மையாக நடந்தது. மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே கந்தவெற்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதியிருக்கார். நான் சொல்லலை. இப்போ பிரம்மா உள்ள இருக்காப்புல, ஜாமீனில் வரல. இப்போ படைக்கிற வேலை சும்மா கிடக்கு. அதை யார் பார்க்கறது? அப்போ தான் முருகன் பார்த்தேன், அடுத்த ஆள்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறதுக்கு நம்மளே பார்த்துருவோமே, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முருகன் படைச்ச பொருள் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும். காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது மூணையும் படைச்சது முருகன். ஏன் தெரியுமா? மற்ற காய்கறிகள் எல்லாம் விளைஞ்சு அந்த கனம் தாங்காமல் பூமியை நோக்கி இப்படி தொங்கும். ஆனால் வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மூணு மட்டும் நட்டமாகவே நிற்க பார்த்துருக்கீங்க. ஏன்? முருகன் படைச்சது. காரணம் டிபார்ட்மெண்ட் பால்ட்டு. வேலை தெரியாமல் செஞ்சதோட விளைவு, அனுபவம் இல்லை. அதே மாதிரி இந்த பறவை இனங்கள்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அதான் இயற்கை. ஆனால் முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். அதுதான் வவ்வால். வாயிலே தின்னு வாயிலே கக்கும், தலைகளா தொங்கும். என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் பால்ட். முருகன் வேலை தெரியாமல் செஞ்சதோட விளைவு. இப்போ பழங்கள் எல்லாமே கொட்டை உள்ளதான் இருக்கும். முருகன் படைச்ச பழத்தில் கொட்டை வெளியே தள்ளி இருக்கும். அதுதான் முந்திரி பழம். என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் பால்ட். புரியுதா? இதே போல நாடகக்காரங்களை படைச்சது முருகன் சொன்னா எப்படி? இப்போ நீங்கள்லாம் பகல் முழுக்க வேலை பார்த்து உழைச்சி சம்பாரிச்சு ராத்திரியில் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு வருவீங்க. நாங்கள் ராத்திரி முழுக்க நாயாக கத்திவிட்டு காலையில் பொண்டாட்டி எங்கே இருக்குது, பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை புலந்து கிடப்போம். சாயங்காலம் நாங்கள் பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு வந்துடுவோம். பிள்ளைய அப்போ தான் பேக்க தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வருவேன். அவங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. காரணம் என்ன? டிபார்ட்மெண்ட் பால்ட். முருகன் செஞ்ச வேலை. அதனால தான் நாங்கள்லாம் முருகனுடைய பிள்ளைகள். நாங்கள் ராத்திரி முழுக்க இப்படித்தான் திரிவோம். அது நம்ம தலையில் போட்டு எழுத்து. இருந்தாலும் இந்த நாடகத்திலே பங்கு வரும் நடிகர் மாமணிகளை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்த வேண்டிய கடமையில் இருப்பதாலே ராஜ நடிகராக முருகனாக தோன்றி உங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் அன்பு நண்பர் வி.எஸ். செந்தாமரை கண்ணன் அவர்கள். இங்கே வேலன் வேடன் விடுத்தன அளிக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் ஜோடியாக கல்யாணம் பண்ணி போகிறது நாரதர். ஆனால் அந்த வள்ளியா வர போகிறது யாரு? அது வேணும் இல்லையா? அதை சொன்னா தான் மாப்பிள்ளையை சொல்லியாச்சும் பொண்ணு வேணும்ல. வெள்ளியாக கிடைத்தவங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் அன்பு சகோதரி கம்மங்காடு டவுனு ஆகிய ராஜாத்தி அவர்கள். இங்கே வெள்ளியாக கிடைத்தவங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார். மனமுடிக்கும் நோக்கத்தோடு இங்கே வர காத்திருக்கின்றார் நண்பு மகன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற அஜித்குமார் அவர்கள். இங்கே நாரதாக கிடைத்தவங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அருமையனா ஜே.எஸ். ரவிராஜ் அவர்கள். இங்கே ஆறுமணியும் அன்பின் பாடல். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும்